கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஈசாக்கு 100 மடங்கு வர வர விருத்தது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் தமது கையை திறந்து நன்மையினால், அப்ப ஒருத்தங்க மேல கர்த்தர் தம்முடைய கையை திறக்கும் போது, ஆமே, அவங்க இருக்கிற சூழ்நிலை பஞ்சகாலமானாலும் சரி, சாத்தியமே இல்லாத நிலைமையானாலும் சரி, அவர்கள் வர வர விருத்தி தான் அடைவார்களே தவிர அவர்கள் குறுகி போக கர்த்தர் விடவே மாட்டார். ஆமா, நீதிமொழிகள் 10:22 நன்றாய் தெரிந்த வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிறதுல கர்த்தரா தராரு தெரியுமா? நீங்க கொஞ்சம் முன்னாடி மெடிடேஷன்ல கூட கேட்டிருப்பீங்க, மன்னா சாப்பிட்டு யாராவது செத்தாங்களா? இல்ல, அது கர்த்தரா தரது. ஆமென். காடை சாப்பிட்டு, ஆமா, ஃப்ரெண்ட்ல காடை பின்னாடி பாட, அது ரெடியாச்சு. ஆண்டவர் வந்து காடை வந்து அவங்க கேட்டது, என் ஆண்டவர் நான் கேட்டதையும் தருவார், அவர் விரும்புறதையும் தருவார். இந்த அவர் விரும்புறத தரார் தெரியுமா, அதுல வேதனையே கிடையாது. ஆனா நான் கேட்டு வாங்குறது தெரியுமா, அது கேரண்டி கிடையாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் கேட்டு வாங்கின ராஜா யார்? கர்த்தரா தெரிந்து கொடுத்த ராஜா யார்? தாவீது. யாரால வேதனை? யாரால வேதனை இல்ல? அந்த தாவீதை நினைச்சு கடைசி வரை காப்பாத்தினார். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். எசேக்கியா காலத்துல சொல்றார். அப்ப தாவீதே இல்ல, தாவீதுல மரித்து போயிட்டார். ஆனாலும் என் தாசனாகிய, கர்த்தரா தெரிந்து கொடுக்கிறது இருக்கிறது, நான் கேட்டு வாங்குறது இருக்கு. 2 ராஜாக்கள் தான். கேட்டு வாங்கின சவுல் பெஸ்ட் தான் கொடுத்தார், கேட்டதையும் பெஸ்டா தான் கொடுக்கிறார். ஆனா கர்த்தரா தரார் தெரியுமா, ஆண்டவரா தர தெரியுமா, நம்ம லைஃப்ல அதுதான் அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. கேட்டார்கள், காடையை கொடுத்தார், வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார். கேட்டார்கள், காடையினால் திருப்தியாக்கினார் பைபிள் இல்ல. கேட்டார்கள், காடையை கொடுத்தார், வான அப்பத்தினால் திருப்தியாக்கினார். ஆண்டவருடைய blessing நம்ம லைஃப்ல அதுதான். ஆண்டவர், நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம். நீர் உமது கையை திறக்க. நிறைய காரியம் கேட்டு ஆண்டவர் தராததுக்கு காரணம், ஆமே, அதுல பெஸ்ட் ஒண்ணு அவர் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒண்ணு தரணும்னு வச்சிருக்கிறாரு, நான் அவர்கிட்ட வேற ஒண்ணு கேட்கிறேன், அது அவர் கையில இல்ல. இப்போ என்ன செய்யணும்? நான் உனக்கு தரணும்னு வச்சதை கீழே போட சொல்றியா, இல்ல அதை வேற யாருக்கா கொடுக்க சொல்றியா? என் கையில இன்னொன்னு இருக்கு, நீ ஒண்ணு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் தரேன். நான் யாரு? சிருஷ்டிகர், இல்லாதத இருக்கு. அப்ப நான் உனக்கு தரணும்னு ஒண்ணு வச்சிருந்தேன், அதை நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு அதை கீழே வைக்கணும், இல்லைன்னா வேற யாருக்கா கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் எங்கள்கிட்ட கேட்க கூடாது. உங்களுக்கு மைக் கிடைச்சுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய நம்ம லைஃப்ல என்ன ஆகுது அப்படின்னா, டிலே ஆயிட்டு இருக்கு நிறைய. இப்ப ஆண்டவரே எனக்கு இதை எப்படியா தாங்க. அப்ப ஆண்டவர் கேட்க, இதை நான் என்ன பண்ணேன்? மோசே மாதிரி, ஆண்டவரே அது வேற யாருக்கா? அது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபத்தை வந்துச்சு. ஆண்டவர் வேற யாரு? இதை நான் என்ன பண்ணேன்? அது வேற யாருக்காது. ஆண்டவருக்கு அது கோபத்தை வந்துச்சு. அப்ப ஆண்டவர் எதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் தெரியுமா? எனக்குன்னு தர வேண்டியத எனக்கு மட்டுமே தரதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் பாருங்க, எலியா மேல கொஞ்சம் தைலத்தை ஊத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் தடுத்தா அப்படின்னு இல்ல, இவனாக்குன்னு சொல்லி தைல கொம்ப எடுக்கும் போதே ஆண்டவர் வந்து கீழவை தைல கொம்பு. ஆமென். ஜனங்க கேட்டாங்க தெரியுமா? யார கேட்டாங்க? சவுலுக்கு மேல குப்பியை திறந்து ஊத்தினார். குப்பிக்குள்ள எவ்வளவு தான் இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கும். லைட்டா தலையில, சிலர் தலையில லைட்டா பேருக்கு என்ன வைப்பாங்க தெரியுமா? அவ்வளவுதான்.
கொஞ்சம் இருக்கும் லைட்டா. ஆமா, சிலர் முக்காடு கூட லைட்டா போட்டிருப்பாங்க. அப்படி போட்டது மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள சொல்லல. ஆமா, லைட்டா. ஹalleluya சொன்னா காணாது. ஆமா, லைட்டா பட்டது மாதிரி இருக்கணும். இது ஜனங்க கேட்டு கொடுக்கிறது, கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுக்கிறார் தெரியுமா. அது கொம்பு. அது அந்த எண்ணெய் தலையில மட்டும் நிக்காது, அது அடப்பையில இறங்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ல இறங்கும். தாவீது அடப்பைய போட்டு இருக்கிறாரு, இன்னொரு கையில எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு. தாவீதுடைய அடையாளம் அது. ஒரு பக்கம் கவனு, அடப்பை, அப்புறம் ஒரு 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 அதுக்கு பேர் என்ன, ஒரு ஹார்ப் ஒண்ணு வச்சிருப்பார். ஆமா, இப்படி கூட்டம்னு வந்தாச்சு. காட்டுல நீ இதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? எங்க போனாலும் இதை கொண்டுட்டு தான் போனோம். அரண்மனை இப்படி வரும்போது இப்ப குப்பி திறக்கப்படல, கொம்பு. இந்த கொம்பு தாவீது வர்றது வர உயர்த்தப்படவே இல்லை, உயர்த்தப்படவே இல்லை. அப்படியே தாத்து பிடிச்சே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஆண்டவர் நிறைய இருக்கு ஆண்டவர். ஏன்னா சாமுவேல் இதுவரை கொம்பு தைலத்தை யார் மேலே ஊத்தி பழக்கம் கிடையாது. சாமுவேல் எதுல ஊத்தி பழக்கம் தெரியுமா? குப்பி. அப்போ கொஞ்சம் எலியா மேல ஊத்தினாலும் இன்னும் நிறைய அதுல இருக்கு. அது பல மடங்கு, கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டராவது அதுக்குள்ள இருக்கும். அந்த 1 லிட்டர் எண்ணெயை தலையில ஊத்துனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க? படுபாவி எல்லாத்தையும் தீர்த்துட்டான் பாரு, மொத்தமா தலையில. ஆமென். அது ஆண்டவரா தெரிந்தெடுத்து கொடுக்கிறது. இது தலையில மட்டும் நிக்காது, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மேல இறங்குது. ஹalleluya. அது அடப்பைக்குள்ள இறங்குது, அது இறங்குது. இது தேவன் தரது. இது போதும் நம்ம சொன்னாலும் நிக்காது. என் பாத்திரம் நிரம்பி. ஷரதனா ரகடரா ஷெரலேரே ரிபா பாபா. ஆமென். ஹalleluya. அப்படியே அந்த ஃபுல்லா இறங்குது, கையில இறங்குது, கையில இறங்குது. நேர காட்டுக்கு போனா காட்டுல ஒரு சிங்கம் நிக்குது. ஆமே, தாவீது நினைச்சிருப்பார், ஜஸ்ட் மிஸ். யாரு? நாடு. நேத்து வந்திருந்தா அந்த ஆட்டுக்கு பதில் வாயில யார் இருந்திருப்பா? நான் இருந்திருப்பேன். ஆனா நாளைக்கு சிங்கம் வரத நினைச்சு இன்னைக்கே தலையில அபிஷேகத்தை ஊத்துறாரு பாருங்க. ஹalleluya, ஹalleluya. நாளைக்கு என் லைஃப்ல வருகிற போராட்டத்தை அறிந்து இன்னைக்கு என் தலையில தேவன் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை செய்தது எப்படி தெரியுமா? அவர் தெரிந்தெடுத்து. ஆமென், ஆமென், ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவனை ஆராது. இதெல்லாம் நமக்கு ஏன் ஒரு குப்பி தைலமே போதுமே, நமக்கு ஒரு குப்பி தைலம் இது. ஹalleluya. ஆமென். நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற தெரிந்தெடுக்கிற காரியம், இதெல்லாம் கேட்டு வாங்கினதல்ல, இது தேவன் தீர்மானித்து வைத்தது. அதனாலதான் தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருக்கிறா. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்கள். தெரியாது. ஹalleluya. அடுத்த நாள் தாவீது போறான். அதுவும் அந்த இப்ப தாவீது ஃபைட் பண்ணக்கூடிய சிங்கத்துக்கு வாயில் என்ன இருக்கு தெரியுமா? பல்லு இருக்கு. நம்ம வாயில் என்ன இருக்கு? இப்போ ஃபைட் பண்ற சிங்கத்துக்கு வாயில் என்ன இருக்கு? பல்லு இருக்கு. ஆமா, இப்ப நம்ம கூட ஒரு சிங்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வாயில் என்ன இல்ல? பல்லு இல்ல. அதனாலதான் அவன் எவனை விழுங்கலாம். முறுக்கெல்லாம் அப்படி டீல போட்டு கோவர வச்சு விழுங்குறதுக்கு ரீசன் வாயில் என்ன இல்ல? பல்லு இல்ல. ஆனா அது வேற டேஸ்ட். சில பாக்குறாங்க பாஸ்டிங் பிரேயர்ல உட்காரும் போதுதான் இவருக்கு முறுக்கு. ஹalleluya. பற்கள் உள்ள சிங்கத்தையே மேற்கொள்ள வைக்கிற கொம்பு அபிஷேகம். ஆண்டவர் பல்லு இல்லாத சிங்கத்தை கூட ஃபைட் பண்ண வச்சிருக்கிறார். ஆமென்.
ஹalleluya. தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தனக்கு அருமையானதா பார்த்ததுனால அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற வைத்தது. உங்க தலைமுறை உங்களுக்கு அருமையானது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சம்பத்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு அருமையானது. அவர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதை உங்க தலை மேல வச்சிருக்கிறான். ஹalleluya, ஹalleluya. காரணம் ஹalleluya. இன்னைக்கு சிங்கத்தின் வாய்க்கு இடையில உங்களுக்கு அருமையானது இருக்குதா? ஹalleluya. பதறதுக்கு கர்த்தர் வைக்கல. உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் குப்பி அபிஷேகம் அல்ல, குப்பி அபிஷேகம் அல்ல. அது உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஓ ஜீசஸ், ஜீசஸ்.